வணக்கம். ஸ்வாயனம். வராகி அம்மனை முதலில் வழிபடும் பொழுது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் தீய பழக்கங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர் போல் நடிப்பவர்களை வாராகி அம்மனுக்கு பிடிக்காது. உண்மையாக இருப்பவர்களை கண்டால் அவள் அருளை வாரி வழங்குவாள். உக்கிரமான தெய்வம் அல்லவா, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் அல்லவா. என்றும் தன்னுடனே இருந்து ஆட்சி செய்யக்கூடியவள் நம்முடைய தாய் வாராகி அம்மன். வாராகி அம்மனை மனதார கும்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த தாய் எவ்வளவு பாசக்காரி, எவ்வளவு மாயக்காரி அப்படின்னு சொல்லி. பாசத்தையும் அன்பையும் நேசத்தையும் பணிவையும் மட்டுமே எதிர்நோக்கக்கூடியவள் நம்முடைய தாய் வாராகியம்மன். அதுவும் ராஜவாராகினா சும்மாவா? ராஜவாராகியை மனதார கும்பிட்டு பாருங்கள். அற்புதமான தாய் அவள். அந்த சுவாமியை நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், மனசில் ஒரு பூரிப்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள் நம்முடைய தாய் வாராகி அம்மன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள், பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு எளிய வழி எதுவென்று சொன்னால் அது நம்முடைய தாய் வாராகி அம்மன். நம்முடைய தாய் வாராகியை நம்முடைய மனதில் வைத்து கும்பிடுவோம். நாளும் பொழுதும் அவளையே நினைத்து திருவடியை சரணாகதி அடைவோம். ஸ்வாயனம்.